இப்போ உங்க மகனுக்கு கல்யாணம், மகளுக்கு கல்யாணம், இப்போ கூடி வந்துரும். சனி பகவான் அந்த அனுக்கிரகத்தை செய்ய போறாரு. கும்பராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா, திருமண தடை நீங்கிரும். சார் கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்லையானா, காசு வந்து சேரும். அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்க, இதுவரைக்கும் சும்மாவே உட்கார்ந்துருக்காங்க. பிசினஸே பண்ண முடியல. கடையை இழுத்து மூடிருவோம், ஷட்டர போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சவங்க கூட திரும்ப பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். இவர்களுக்கு குருவுடைய வீடுங்கிறது தான் இவங்களுக்கு தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் சனி பகவான் உட்காருகிற போது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அவர் கொடுத்து விட்டு தான் செல்வார். ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பாருங்க, இந்த சனி பகவான் வந்து இப்போ இவங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய லாபம் இவங்களுக்கு வரும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வு, நல்ல லாபம், நல்ல பார்ட்னர்ஷிப் அது கிடைச்சிரும். இன்னும் ஒரு யோகம் என்னன்னா, வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். இது உண்டு. ஆனால் உடல் அசதி, கைகால் அசதி, உடல் அசதி இது கும்பராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் இவர்கள் கொடுக்கணும். நல்ல ஆயில் பாத் இவங்க எடுக்கணும். இதெல்லாம் இவங்களுக்கு நல்லது. குலதெய்வ வழிபாடு செய்யணும். கும்பராசிக்காரங்க மிக முக்கியமாக செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செய்யணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் கலசம் வைத்து இவர்கள் அதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருகிற போது வாழ்க்கை அற்புதமாக அமையும்.